பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இனி வருகிற நாட்கள் கிறிஸ்மஸ் நாட்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லாருமே குதூகலமா இருக்கக்கூடியதான ஒரு நாட்கள். உலகத்துல எத்தனையோ பேர் இவர்கள் பிறந்தாங்க, அவங்க பிறந்தாங்க, காந்தி பிறந்தாங்க, நேரு பிறந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளை வச்சு அவங்க தேசத்துக்காக போராடினாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நாளையும் எல்லாரும் கனப்படுத்துவது உண்டு. கவர்மெண்ட் ஹாலிடேவா விடுவது உண்டு, அவங்க நினைவு கூறுகிற வகையில. ஆனா இந்த உலகத்தையே ரட்சிக்க கிறிஸ்து என்னும் ரட்சிக்க இந்த உலகத்துல நமக்கு பிறந்தார் இல்லையா? அதுதான் இருக்கிறதுலயே அவர் ஒருவர் பிறந்ததினாலதான் இன்றைக்கு இருள் விலகி வெளிச்சம் இந்த பூமியில காணப்படுகிறது. அநேகர் அவர் மூலமா பரலோகத்துக்கு போகிறோம். அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாய் வந்திருக்கிறார். எனவே அவருடைய பிறப்பை கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்க தேசத்துலலாம் ஒரு மாதம் முழுவதுமாக கொண்டாடுவார்களாம். அங்கங்க வெகுமதிகளை அனுப்பி கிறிஸ்மஸ் தாத்தா வர வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு ஒரு மாதம் முழுவதும் பயங்கர ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். கிறிஸ்து பிறப்பு என்றாலே, கிறிஸ்மஸ் வருகிறது டிசம்பர் என்றாலே மிகவும் சந்தோஷமான ஒரு நாள் கிறிஸ்தவர்களுக்கு இல்லையா? அநேகர் சொல்றாங்க கிறிஸ்து பிறந்த நாள் இன்னதென்றே தெரியாம கொண்டாடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு. அவர் பிறந்த நாள் இன்னதென்று தெரியாமல் இருக்கிறான். ஆனா அவர் பிறந்தது உண்மைதானே? ரட்சகரா இந்த பூமியில பிறந்தது உண்மைதானே? டிசம்பர் மாசம் அந்த தேதி மட்டும்தான் தவறு, மற்றபடி நம்ம கொண்டாடுவது சரியான விதத்துல தான் கொண்டாடுகிறோம். சரி, இந்த கிறிஸ்து பிறப்பு வரும் பொழுது எப்படியெல்லாம் கிறிஸ்து யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார், எந்த சந்ததி மூலமாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார், அதை நம்ம பார்க்க போறோம். அவருடைய சந்ததியில ஒரு 5 பெண்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அந்த பெண்களை பற்றி ஒரு நாளைக்கு ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் தேர்ந்தெடுத்த பெண்கள், அவர் தேர்ந்தெடுத்த இடம், தேர்ந்தெடுத்த ஊரு, தேர்ந்தெடுத்த நபர்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறேன். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். இந்த தாமார் யாரு? இந்த தாமார் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறுல இடம் பிடிச்சிருக்கிறவங்க. நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யூதாவும் தாமாரும் மாமனார் மருமகள். இந்த யூதா என்ன பண்ணா, தன்னுடைய மகனுக்கு தாமரை திருமணம் செய்து வைத்தான். அந்த மகன் இறந்து போகிறான். அதனால சரி, என்னுடைய இன்னொரு இளைய மகனை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்து இரு என்று சொல்லி அவளிடத்துல சொல்லி அனுப்புகிறான். ஆனா பிற்பாடு அவளை ஏமாற்றி விடுகிறான். எங்க இந்த இளையகுமாரனும் மரித்து போய் விடுவானோ என்ற பயத்துல ஏமாற்றி விடுகிறான். இதனால இவன் என்ன பண்றான், இவன் ஏமாற்றி விட்டான் எனக்கு தெரிந்ததுனால அவன் வருகிற வழியில வேசி மாதிரி வேஷம் போட்டு அவனிடத்துல பிரவேசிக்கிறார். அவளுக்கு அந்த யூதா மாமனார் இடத்துல பிறந்த பிள்ளைகள் தான் இந்த பாரேஸ். அப்போ தாமாரும் யூதாவும் எப்படியா மாமனார் மருமகள். இப்போ அவ எப்படிப்பட்டவ? அற்பமா எண்ணப்பட்டவ. அவன் ஏமாற்றப்பட்டவள், தன் மாமனாரின் நிமித்தம் ஏமாற்றப்பட்டவள். அவ என்ன பண்ணா, வேசியாக மாறி தன் மாமனாருக்கே பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இப்படி அவருடைய சந்ததியில இப்படி ஒரு சகோதரியை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட என்ன பண்றோம், நிறைய பேரை ஏமாத்துறோம், நம்ப வச்சு ஏமாத்துறோம். இந்த யூதா அப்படிதான் தன்னுடைய மருமகளை நம்ப வச்சு ஏமாற்றினாரு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேருக்கு இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா அப்பா பிள்ளைங்களை ஏமாற்றுவது உண்டு. பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க, அவங்களும் நம்மளை ஏமாற்றுவது உண்டு. நிறைய உலகத்துல ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாறுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே பாருங்க, ஏமாற்றப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று ஏங்கி கொண்டிருந்த தாமாருடைய வம்ச வரலாறுல வருகிறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ அவ என்ன பண்றா, அவ ஏமாற்றப்பட்ட பெண்ணாகவும் அற்பமா எண்ணப்பட்ட பெண்ணாகவும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறிலே சரித்திரத்துல இடம் பிடித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரால ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா? யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி சொத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கலாம், அம்மா அப்பா நகை போடுறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி இல்லை நன்மது பல நன்மைகளை உங்களுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பாருங்க,
பல பேர் பல விதத்துல ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். உலகத்தாரால ஏமாற்றப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுல அந்த தாமார் இடம் பெற்றிருக்கலாம். அது போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தாரால ஏமாற்றப்பட்டு இருந்தாலுமே கூட, நம்ம அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலுமே கூட, கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் இந்த பூமியில. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். அந்த சரித்திரத்துல இடம் பிடித்த தாமார். இன்னும் சில பெண்களையும் குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ராஜா, உங்களுடைய பிறப்பை நாங்க கொண்டாடத்தக்கதான இந்த உலகம் எங்கிலும் உம்மை குறித்து கொண்டாடாத ஊரே இருக்க முடியாது. இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறார்கள். என் தேவ கருத்துல நாங்க இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஏழையும் பணக்காரும் எல்லாரும் ஒரே விதமா கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.